ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லவ் மெடிக்ஸ். இந்த வீடியோ நம்ம எண்டோக்ரைனாலஜியில் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. ஃபஸ்ட்டு ஹார்மோன்னா என்னது? இது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இதை வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன அந்த ஹார்மோன் டார்கெட் ஆர்கனுக்கு போயிட்டு ஆக்ட் ஆகும். அதை ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன். அதாவது டார்கெட் ஆர்கனை ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன். கெமிக்கலி ஹார்மோன்ஸை வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸ்டெராய்டு ஹார்மோன், அமைன் ஹார்மோன் அண்ட் புரோட்டீன் ஆர் பெப்டைட் ஹார்மோன் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டீராய்டு ஹார்மோன். இது வந்து ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் ஆக்ட் ஆகும். அதனால இதை ஸ்டீராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கேருந்து சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்லேருந்து சிந்தசைஸ் ஆகுது. ஸ்டீராய்டு ஹார்மோனில் பார்த்தீங்கன்னா சைக்ளோபென்டோபர்ஹைட்ரோஃபெனாந்திரின் ரிங் வந்திருக்கும். அதாவது பென்சன் ரிங் ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கும். அதை வச்சு நம்ம ஸ்டீராய்டு ஹார்மோனை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம சைக்ளோபென்டோபர்ஹைட்ரோஃபெனாந்திரின் ரிங் அப்படின்னு சொல்கிறோம். நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரியில் வீக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் வந்து தெரிஞ்சுன்னா எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. யூஸ்வலாகவே ஸ்டீராய்டு ஹார்மோன் செல்லில் ஸ்டோர் ஆகியிருக்காது. நம்மளுக்கு எப்போ தேவையோ உடனே அது வந்து சிந்தசைஸ் பண்ணிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்டிசோல், அல்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் டெஸ்டோஸ்டிரான். நெக்ஸ்ட்டு அமைன் ஹார்மோன். அமைன் ஹார்மோன்ஸ் இது எப்படி சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்லேருந்து சிந்தசைஸ் ஆகுது. ஸோ டைரோசின் அண்ட் ட்ரிப்டோஃபென்ற அமினோ ஆசிட்லேருந்து சிந்தசைஸ் ஆகுது. ஸோ செல் சைட்டோபிளாசமில் இருந்து சிந்தசைஸ் ஆகுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் அண்ட் அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ். இதெல்லாம் அமைன் ஹார்மோன்ஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேட்டகாலமைன்ஸ், அதாவது டோபமைன், எபினெஃப்ரின், அதாவது அட்ரினைன், நார் எபினெஃப்ரின்றது நார் அடினலின். இதெல்லாம் வந்து அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ். இது வந்து நம்மளோட அட்ரினல் கிளாண்ட் வந்து ரிலீஸ் ஆகுது டியூரிங் ஸ்ட்ரெஸ் அப்போ. இது அமைன். இது கேட்டகாலமைன்ஸ். நெக்ஸ்ட்டு தைராய்டு ஹார்மோன்ஸ், அதாவது T3 அண்ட் T4 தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே அமைன் ஹார்மோன்ஸ் தான். அதே மாதிரி மெலட்டோனினும் ஹிஸ்டமினுமே அமைன் ஹார்மோன்ஸ் தான். அதாவது மெலட்டோனின்றது பினல் கிளாண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகும். இது நம்மளோட ஸ்லீப் வெக் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுது. அதே மாதிரி ஹிஸ்டமின்றது பயோஜெனிக் அமைன். இது வந்து லோக்கல் ஹார்மோன்ஸாக ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டராகவும் ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் புரோட்டீன் ஆர் பெப்டைட்ஸ். இது வந்து வாட்டர் சொல்யூபிள் ஹார்மோன்ஸ். அதாவது நம்மளோட பிளட்ல சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். பிளாஸ்மால எந்த ஒரு பிளாஸ்மா புரோட்டீனோடையும் அட்டாச் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தேவையான டைமில் அதை டக்குன்னு அதோட வேலையை செய்யணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி அட்டாச் ஆகாமல் இருக்கும். இந்த பெப்டைடு ஹார்மோன் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்லாம் ஒன்றோட ஒன்று இந்த பெப்டைட் பாண்ட் மூலமாக லிங்க் ஆகிட்டு இந்த ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது எங்கேருந்து சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து சிந்தசைஸ் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன், போஸ்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன், இன்சுலின், குளுக்ககான் அண்ட் பேராதார்மோன். ஹார்மோன்ஸை வந்து கெமிக்கலி 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸ்டெராய்டு ஹார்மோன், அமைன் ஹார்மோன், புரோட்டீன் ஆர் பெப்டைடு ஹார்மோன் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸ்டெராய்டு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்லேருந்து ரிலீஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இதெல்லாம் வந்து ஸ்டெராய்டு ஹார்மோனுக்கு எக்ஸாம்பிள். அமைன் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்லேருந்து ரிலீஸ் ஆகும். முக்கியமாக டைரோசின், ட்ரிப்டோஃபேன்லேருந்து ரிலீஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேட்டகாலமைன், அட்ரினலின், நாரடினலின், டோபமைன் அண்ட் தைராய்டு ஹார்மோன். இதெல்லாம் வந்து அமைன் ஹார்மோன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். புரோட்டீன் ஆர் பெப்டைடு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ல ஒன்னோட ஒன்று பெப்டைட் பாண்ட் மூலமாக லிங்க் ஆகிருக்கும். அதாவது வந்து புரோட்டீன் ஹார்மோன் ஆர் பெப்டைடு ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன், போஸ்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன். இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன், கிவ் யூ வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ்.